காகித சக்தி செய்திகள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் எம் மீனாட்சி சுந்தரி. திருவள்ளூர் கவுடி மேல்நிலைப் பள்ளியில் பல வருடங்களுக்கு முன்னர் பயின்ற இப்பள்ளியின் மாணவர்கள் 15/8/2024 அன்று காலையில் தங்கள் பள்ளியில் நடைபெற்ற இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழாவை கொண்டாட சிறப்பு அழைப்பாளர்களாக இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்தனர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் திருவள்ளூர் CSI கவுடி மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவருமான NS ஜெகநாதன் தேசிய கொடியை ஏற்றி தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினார். இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் SR கென்னடி முன்னிலையில் நடைபெற்ற இவ்விழாவில் திருவள்ளூர் CSI கவுடி ஆயர் W ரவி நேசகுமார் இறைவேண்டலை வேண்டினார். தேசமே பயப்படாதே பள்ளி பாடகர் குழு பாடல் பாடினார். இப்பள்ளி பாடகர் குழு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடினார். அனைத்து இளைஞர் இயக்கம் அணி நடைபெற்றன. முன்னதாக இப்பள்ளியின் தாளாளர் D செல்வராஜ் தலைமை உரை ஆற்றினார். சாரணர் இயக்கம் J தேவ அன்புராஜ் உறுதிமொழி உரை நிகழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து இவ்விழாவின் கவுடி கலைக்குழு பயிற்றுனர் S தேவகிருபை அமுத சுந்தரி ஏற்பாட்டில் இப்பள்ளி மாணவர்கள் வரவேற்பு நடனம் நிகழ்த்தினர். நாட்டு நல பணி திட்ட அலுவலர் G அண்ணாதுரை வரவேற்புரை ஆற்றினார். இப்பள்ளியில் 12ஆம் வகுப்பில் படிக்கும் ஆவிலா சாண்டாரோஸ் மாணவர் உரை நிகழ்த்தினார். சாரணியர் இயக்கம் B நிர்மலா மதுமராகம் என்பவர் ஏற்பாட்டில் மாணவிகள் பங்கேற்ற நாட்டிய நாடகம் நிகழ்ச்சி நடைபெற்றது. பட்டதாரி ஆசிரியரான S பிரபுதாஸ் ஆசிரியர் உரை நிகழ்த்தினார். இளைஞர் செஞ்சிலுவை சங்க உதவி தலைமை ஆசிரியர் Y கிதியோன் ஏற்பாட்டில் வில்லுப்பாட்டு மூலம் மாணவர்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை சிறப்பாக செய்தனர். சென்னை பேராய மூத்த ஆயரும் கவுடி பள்ளியின் முன்னாள் மாணவருமான YL பாபுராவ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று உரையாற்றினார். J ஜோஸ்வா டேவிட் மனோவா விழாவிற்கு வருகை தந்து அனைவருக்கும் நன்றி உரை கூறினார். டீக்கன் பரந்தாமன் இறைவேண்டல் வேண்டினார். திருவள்ளூர் CSI கவுடி நினைவாலயம் W ரவி நேசகுமார் இறையாசி செய்தார். பள்ளி பாடகர் குழுவினர் நாட்டுப்பண் நிகழ்த்தி இவ்விழா சிறப்பாக நடைபெற்றது. அடக்குமுறைக்கு முற்றுப்புள்ளி வைத்த நாள், ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைக்கு முற்றுப்புள்ளி வைத்த நாள். மாணவர்களுக்கும் பயிற்றுவித்த ஆசிரியருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
அடுத்ததாக மூவர் கடலை போற்றி வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். சுவாசித்த நன்னாள். அன்பு மாணவ செல்வங்களே, இன்று ஆகஸ்ட் 15 நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம். 47ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. என்று தனியும் இந்த சுதந்திர காலம், என்று மதியம் எங்கள் அடிமையின் மோகம். கௌரி மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த 78வது சுதந்திர தின விழாவில் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் சிறப்பாக நான் வரவேற்கிறேன். இந்த நாட்டினுடைய முக்கியமான தேசிய கொடியை ஏற்றி வைத்திருக்கிற நமது முன்னாள் அதிமுக பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருவாளர் ஜெகநாதன் அவர்களுக்கு முதலாவது எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் அவர்கள் சிறந்த ஸ்போர்ட்ஸ்மேன். அவர்கள் பள்ளியில் 14வது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும்போது நாங்கள்லாம் 6வது 7வது விடுதியில் இருந்து தங்கி அவருடைய சிஷியனாக அவருக்கு தெரியாது மறந்துருப்பார். ஷார்ட் புட்டில் அவர் தான் ஃபர்ஸ்ட் வருவார். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக அவர் போட்ட அந்த ஷார்ட் புட்டில் அங்கிருந்து போனாலும் அவர் கை கொடுத்தார். அத்தகைய உதவியை நான் செய்து கொண்டிருக்கேன். அது என் மனதில் லிங்காயிடம் பெற்றிருக்கிறது. இதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவருக்கு துணையாக வந்திருக்கக்கூடிய முன்னாள் மாணவர் திருவாளர் தங்கவேலும், அதே போல திருவாளர் கிருஷ்ணன் வைஸ் சேர்மன் மற்றும் விசேஷித்தவர்கள் நமது பேராயத்தினுடைய முன்னாள் உதவி தலைவர் அருள்திரு பாபுராவதி அவர்கள், இந்த குருசேகரத்தினுடைய ஆயர் அருள்திரு ரவி நேசகுமாரி அவர்கள், ஹாஸ்டல் போர்டு சேர்மனாக இருக்கக்கூடிய முன்னாள் மாணவர் டீக்கன் சர்வானந்தம், அதே போல அவருடன் இருக்கக்கூடிய திருவாளர் பால், உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நாளில் பிள்ளைகளை வைத்து திருவாளர் வீடியோ இளைஞர் எழுதி தந்த பொறுப்பாளர் வில்லுப்பாட்டு நிகழ்வை நடத்தினார். அதே போல நாட்டிய நாடகம் திருமதி நிர்மலா சௌந்தரா அந்த குடும்பத்து மக்கள் உண்மையாகவே ஆலயத்திலும் சரி சமுதாயத்திலும் சரி அவர்கள் உயர்ந்த சில கருத்துக்களை மக்களுக்கு போதித்தவர்கள். அவருடைய தகவலாக பக்தன் பால் இசை குடும்பம் நடத்தி கொண்டிருந்தார். அவர்களது முதன்மைகள் 3 பேர். பி அனிலா வர்ணரத்னம் பேராயத்தினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கிறார். என்னுடைய மாணவர்கள் இங்கே படித்தவர்தான். அதே போல அவருக்கு தந்தை ஷியாமலா பட்டன்பெருந்தூர் கவர்மெண்ட்டுடைய தலைமை ஆசிரியை. 3வது தான் இந்த நிர்மலா பர்மலா. இந்த 3 பேரும் அவர் தகப்பனாரோடு சேர்ந்து பல பாடல்களை ஆலயத்தில் பாடியவர், இசைக்குழிகள் என்று சொல்லலாம். அவ்விதத்தில் அந்த மகள் திருமதி நிர்மலா பர்மலா நாட்டிய நாடகத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்தார். உண்மையாக இதெல்லாம் நமது மனதில் பதியக்கூடியவைகள். நாட்டினுடைய தேசிய ஒருமைப்பாட்டை உணர்த்துபவை. இந்த பணியில பயிர்கள் எல்லாம் மேடையில் இருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள். அவ்விடத்தில் நானும் ஒருவர் உங்களை போல இந்த தரையில் அமர்ந்து கொண்டு இத்தகைய விழாக்களில் என்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். பேசுவதற்கு இவைகளெல்லாம் உங்களுக்கு உதவியாக இருக்கும்.
என்னிடத்தில் பயின்ற நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் கற்றுக்கொண்ட இயற்பியல் பாடம் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கோம். இவைகளெல்லாம் எதிர்த்து வந்தது முன்னாள் மாணவன் என்று சொல்லுவதில் பெருமை அடையக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த அரங்கத்தில் 1700 பேர் 500 பேர் கூட இல்லை. இருந்தாலும் இந்த 500 பேர் சுதந்திர தின நாட்டை சுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வரும் காலங்களில் இத்தகைய பெரிய பொறுப்பாளர்களாக வர வேண்டும் என்று வாழ்கிறேன். நாம் உங்களை போன்று மாணவனாக இருக்கும் பொழுது இந்த மேடையிலிருந்து சுதந்திர நாளுக்குரிய பாட்டு போட்டி நடக்கும். அதில் நான் பாடியிருக்கிறேன். ஒரு சரணத்தை பாடுறேன். பாரதியார் எழுதிய பாடல். அதை பாடி பரிசு பெற்றிருக்கிறேன். திரைப்பட பாடல் தான். சிந்து நதியின் இசை நிலவிலே வேதனன் நாட்டிலும் பெண்களுடனே சுந்தரத்தேவங்கினில் பாட்டி செய்து ஒளிகளோட்டி விளையாடி வருவோம். கங்கை நதிப்புறத்து கோதுமை கண்டோம். கங்கை நதிப்புறத்து கோதுமை கண்டோம். காவிரி வெற்றிலைக்கு மாறுபடும். சிங்கமராட்சியம் கவிதை ஒன்று வேறு தந்தங்கள் பரிசளிக்கும். சிங்கமராட்சியம் கவிதை கொண்டு வேறு தந்தங்கள் பரிசளிக்கும். சிந்து நதியின் இசை நிலவிலே வேதனாக்கிலம் பெண்களுடனே சுந்தரத்தேவங்கினி பாட்டி செய்து நிகழ்வோக்கி விளையாடி வருவோம். அன்பானவர்களே, இது ஒரு தேசிய ஒருமை பாடல். உயர்வதற்கு நீங்கள் ஆசிரியர் பெருமக்களாகி நீங்கள் இதை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். இதற்கு உறுதுணையாக தலைமை ஆசிரியர் எடுத்து வருகிற ஒவ்வொரு வழிமுறைகளையும் நீங்கள் பின்பற்றி இந்த பள்ளி மென்மேலும் உயர்வானால் அது எனக்கு பெருமை. தாளாளர் பள்ளி வைக்கிற எனக்கு பெருமை. நிறைய மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அநேக நான் படித்த இந்த பள்ளிக்கு என்னுடைய மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களே, கரஸ்பாண்டன்ட் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற நம்முடைய பாபுராவ் அவர்களே, பழைய மாணவராகவும் இங்கே வந்திருக்கின்ற நான் அழைத்து வந்திருக்கின்ற தங்கவேல் அவர்களே, இன்னும் நம்முடைய செல்வராஜ் அவர்களே, பரமானந்தம் அவர்களே, பால் அவர்களே, இங்கே இருக்கின்ற ஆசிரிய பெருந்தகை அவர்களே, ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, மாணவ செல்வங்களே, இந்த பள்ளியிலே வேலை செய்கின்ற அத்தனை பேருக்கும் இங்கே குழுமி இருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நான் நின்று பேசும்போது, நான் படிக்கும் போது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இந்த இடத்திலே தான் நடக்கும். இங்கேதான் மேடை போடுவார்கள். பெரிய பெரிய
தலைவர்கள் எல்லாம் இங்கே வருவார்கள். நாங்கள் உங்களைப் போல நாங்கள் அமர்ந்திருப்போம் சிறியவர்களாக. இங்கே வருவர்கள் மேலை நாட்டு பெரியோர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள். நாங்கள் படிக்கும் போது பிறகு சுந்தரமணியில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்டில் இருந்து வந்தார், பக்தவசம் வந்தார், மூவா வரதராசன் வந்தார். இதை போன்ற பெரியோர்கள் எல்லாம் இங்கே இருக்கின்ற சேர்மனாக இருந்த ஆளவந்தார் கிருஷ்ணா தேட்டர் ஓனர் அவர் வருவார். நிகழ்ச்சி இது போன்ற நிகழ்ச்சியை நடத்துவார். சுதந்திர தின விழா இன்றைக்கு சுதந்திர விழா கொடியேற்றி உங்களிடத்திலே உரிமையோடு பழைய மாணவன் என்ற முறையோடு இங்கே நான் பேசுவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். பாராளுமன்றத்திலே பேசிய போது கூட, பல மேடைகளிலே பேசும்போது கூட அறியாத நிகழ்ச்சி இன்றைய தினம் இந்த பள்ளியிலே பேசுவதை நான் தலைமையில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இங்கே நான் வந்து காரணம் நம்முடைய பாபுராவ் அவர்கள் என்னை அழைத்து வந்தார்கள். தலைமை ஆசிரியரும் சிவராஜ் அவர்களையும் என்னை வரவேற்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்ற வேண்டும், கொடியேற்ற வேண்டும் என்று அழைத்து வந்தார்கள். எனக்கு முன்னாலே பேசிய ஆசிரியர் மிக அழகாக சொன்னார். சுதந்திரம் பெற்று பல ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் நாம் பல நிகழ்வுகளிலே சுதந்திரம் இல்லை என்று வெளிப்படுத்தினார்கள். நான் இந்த நேரத்திலே இங்கே உட்கார்ந்திருக்கின்ற சிறார்களுக்கு, மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் நான் எதிர்பார்ப்பது, நீங்கள் இன்னும் 10 ஆண்டு காலத்திலே பெரிய IAS அதிகாரிகளாகவும் IPS அதிகாரிகளாகவும் அலுவலகத்திலே வேலை செய்கின்ற அதிகாரிகளாகவும் அரசியல் தலைவர்களாகவும் வர வேண்டும், வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த சுதந்திரம் சரியில்லாமல் இருக்கிறது என்று ஆதங்கம் படித்துக் கொண்ட நம்முடைய ஆசிரியர் அவருடைய சொற்களை நீங்கள் காதுகளிலே வாங்கி உங்களுடைய இதயத்திலே உள்வாங்கி நீங்கள் நல்ல படித்து பட்டம் பெற்று பெரிய அதிகாரிகளாக இருக்கும் பொழுது நீங்கள் அதை செய்து காட்ட வேண்டும். நீங்கள் செய்தால்தான் இந்த நாடு முழுமையாக சுதந்திரம் அடைந்ததாக பொருள்படும். நான் ஒன்றை குறிப்பிடுகிறேன். அரசியலில் சாதாரண பொதுமக்களாக செல்லும் போது சாதாரணமாக வேஷ்டி கட்டிக்கொண்டு ஏழை ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் அங்கே சென்றால் வந்துட்டியா அப்படி என்று தாசில்தாரிலே இருந்து கலெக்டர்ல இருந்து இருக்கிறவர்கள் அரசியல்வாதியோ நன்றாக பேண்ட் போட்டு ஒரு அதிகாரி தோற்றத்தோடு அங்கே சென்றால் நாங்கள் உட்கார்ந்து அப்படி என்பதை நீங்கள் தான் மாற்ற வேண்டும். அதிகாரிகள் நீங்கள் வந்தீர்களானால் அந்த அதிகாரத்தோடு யாராவது உங்களை பார்க்க வருகிற போது அவர்களுக்கு மனிதாபிமானத்தோடு மதிப்பை தர வேண்டும் என்று உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன், எதிர்பார்க்கிறேன். இந்த நேரத்திலே சுதந்திர தின விழாவிலே உங்களை நான் பார்ப்பதற்கு என்னுடைய பழைய நினைவெல்லாம் வருகிறது. எங்கே ஐயா சிவராஜ் அவர்கள் சொன்னார்கள், ஷார்ட் புட்டிலே மட்டும் நான் சிறந்தவனாக இல்லை, ஐயம் லாங் ஜம்ப் 100 200 ஐந்திலேயும் நான் வெற்றி பெற்று தமிழ்நாட்டிலே சாம்பியன் பட்டம் பெற்றவன். நான் சாம்பியனாக வந்தவர். இங்கே அந்த மெடல்களை குத்தும்போது மிஸ்டர் அருளானந்தம் அவர்கள் அந்த மெடல்களை எனக்கு இங்கே குத்துவார்கள். என்னுடனும் மற்ற 2வது வந்தவர்கள், 3வது வந்தவர்கள், நான் சீனியர் ஜூனியராக இருக்கிறவங்களாம் தேர்தலெல்லாம் குத்தும்போது நான் அதிகமான மெடலை போய் வந்து கொண்டே இருப்பேன். எல்லா மாணவர்களும் கைப்பற்றுவார்கள். மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த நான் இன்றைக்கு இந்த பள்ளியிலே உணர்கிறேன். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் ஆனந்தத்தை
அதனால ஐயா நிறைய பேசக்கூடாது. மணியாகிவிட்ட குழந்தைகள் எல்லாம் பட்டினியாகவும் நாங்களும் பட்டினியாகத்தான் இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஒன்றை மட்டும் இந்த சுதந்திர தின விழாக்களை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் விவசாய குடும்பத்திலே பிறந்தவன். இது ஒரு நாற்றங்கால். பள்ளி என்பது ஒரு நாற்றங்கால். இங்கே விதை விதைத்திருக்கிறார்கள். அந்த நாற்றை 40-30 நாட்களுக்கு எடுத்து வேறு நிலத்திலே நட்டி விவசாயத்தை பெருக்கி அது வளர்ந்து நெல்மணிகளாக வளர வேண்டும். நேற்று சுந்தரவடிவேல் அவர்கள் இங்கே வந்து அன்றைய தினம் மேடையிலே பேசும்போது, நன்றாக படித்து சிறந்தவராக விளங்குகிறவர்கள் தலைவணங்கி இருப்பார்கள் நெற்கதிர்களைப் போல என்று சொன்னார். அது என்னுடைய மனதிலே இருக்கிறது. அதனாலே நீங்கள் இந்த நாற்றங்காலிலே நாட்டை விதைத்திருக்கிற இந்த மாணவ நாற்றுகளை சிறப்பாக கல்வி கழித்து உங்களால் தான் முடியும். ஆசிரியர் பெருந்தங்களுக்கு வணங்கி நான் கேட்டுக் கொள்கிறேன். அவர்களை நன்றாக படிக்க வைத்து முன்னேற்றி பெரிய அதிகாரிகளாக வர வேண்டுவதற்கு காரணமாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அதே போல இந்த இடத்திலே காலையில் ஆசிரியர்கள் அத்தனை பேரும் பிரேயர் நடத்துவார்கள். இப்பொழுது நடக்கிறது என்று நான் நினைக்கிறேன். எங்களை எல்லாம் நிற்க வைத்து அவர்கள் ஒன்று சொல்லுவார். 7வதிலே சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. 3 நண்பர்கள் நன்றாக பாடுவார், ஒருவர் நன்றாக இசையமைப்பார், நன்றாக ஆடுவார். இந்த 3 நபரும் வெளியே போய்விட்டு 4வது மாடியிலே இருக்கிற ரூமுக்கு அவர்கள் போக வேண்டும். இவர்கள் வந்தார்கள். 4வது மாடி படியேற வேண்டுமா? அப்பெல்லாம் நிற்க கிடையாது. அது ஐயா சொன்னது, ஆசிரியர் சொன்னார். ஏறி போகிறோம். எப்படி என்றால், நான் பாடுகிறேன், நீ இசையமை, நீ ஆடுடா, நாம் கவலை வந்து இந்த படிகளை ஏறி விடுவோம் என்று சொல்லி அவர்களுடைய ரூமுக்கு ஏறி சென்று விடுகிறார்கள். சென்ற பிறகு கதவை திறப்பா என்று சொன்னால் பாக்கெட்டிலே கையை போட்டு பார்க்கிறார், சாவி இல்லை. ஒரே அவர்களுக்கு அப்செட். இதை எதற்கு சொன்னார் என்றால், நாம் பள்ளியிலே படிக்கும் போது எதற்காக வந்திருக்கிறோம்? கல்வி கற்பதற்காக வந்திருக்கிறோம். அந்த சாதியை கீழே விட்டுவிட்டு மேலே திறக்க வந்தால் முடியாது. நாம் எந்த நோக்கத்தோடு இந்த பள்ளியை படிக்க வந்தோமோ அந்த கல்வி என்ற சாவியை படித்து முன்னேற வேண்டும் என்று சொல்லி உங்களை நன்றாக வருவீர்கள், ஆசிரியர் உங்களை நன்றாக பயிற்சிப்பார்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் நமது ஆண்டவர் மீட்பர் இயேசு கிறிஸ்து திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். இதற்கு முன்பே நம்மோடு பேசி நம்மை உற்சாகப்படுத்தியுள்ள நாளாளர் அண்ணன் ஜெகநாதன் எம்பி அவர்கள் நாளைக்கு முறை கேட்ட நீங்கள் தொடர்ந்து எந்த நோக்கத்திற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பள்ளி வசதி வாய்ப்புகள் அநேகருக்கு இந்த நாட்டில் இல்லை. நீங்கள் பெற்றிருக்கிற இந்த அருமையான அமைப்பு ஸ்ரீ கபடி மேல்நிலை பள்ளி என்கிற ஒரு அமைப்பு 166 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிரக்கணக்கான உங்களை போன்ற உள்ளங்களை மெருகேற்றி உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறது. அதுக்கு நாங்கள் சாட்சி. இங்கே உங்களை போல ஒரு மாணவனாக அமர்ந்து பல அரிய காரியங்களை கற்றுக்கொண்டு பல நிலைமைகளிலே ஏற்ற தாழ்வுகள், சுகவீனங்கள், பலவீனங்கள் மத்தியிலே தேவாரோக்கியம் கற்றக்கூடிய சமுதாய பணியிலே கற்ற
உங்களை பயன்படுத்தியிருக்கிறார். அதனால எப்படி திரும்பி பார்த்தாலும் இந்த ஜவுளி மேல்நிலை பள்ளியிலே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் பயிற்சிகள் மிக மிக அடிப்படையானது. ஆகினால் நீங்கள் பயிர்ந்த காலங்களிலே மிக பொறுப்போடும் அக்கறையோடும் ஒருபுறம் பெற்றோர்களுக்காக மறுபுறம் நம்முடைய நாட்டின் எதிர்காலத்திற்காக அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பணி கல்வி கற்பதுதான். ஆகியவாறு ஒருவரை எனக்கு முன் செல்ல காலம் கருதி நான் இன்றைக்கு பெரிதாக பேச விரும்புகிறேன். நீங்கள் வந்து நான் இன்னும் பணிகளுக்கு பேச ஆசைப்படுறேன். அதனால முடிப்பதற்கு நேரம் என்ன பசங்க முடிப்பு வந்தால் ஒரு பாடலை பாடி உங்களை மகிழ்ச்சி ஆசைப்படுறேன். ஏன்னா பாட கற்றுக்கொண்டதை ஜெயசையாக பாடி வஞ்சனை செய்வாரே வாய் சொல்லி வீரர்களே என் கிளியே வாய் சொல்லி வீரர்களே சொந்த சகோதரர்கள் சிந்தையில் சாதல் கண்டு சொந்த சகோதரர்கள் சிந்தையில் சாதல் கண்டு சிந்தை கலந்தாரி கிளியே செம்மை மறந்தாரே கிளியே செம்மை மறப்பாரே அச்சமும் பேரிமையும் அடிமை சிறுமதியும் அச்சமும் பேரிமையும் அடிமை சிறுமதியும் துக்கத்தில் கொள்வாரே கிளியே பேதை ஜனங்களே கிளியே பேதை ஜனங்களே கூட்டத்தில் கூறி நின்று கூறி பிறத்தல் நன்றி கூட்டத்தில் கூடி நின்று கூறி பிறந்தல் நன்றி நாட்டத்தில் செல்லாரி கிளியே நாளை மறப்பாரடி கிளியே நாளை மறப்பாரடி. பாரதியார் அவர்கள் அந்த நாட்களிலே சொல்லுகிற அந்த நாட்களிலேயே தரிசனை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அந்த பாடல்களை அவர் கற்றுத்தருக்கிறார். தொடர்ந்து நாட்டுக்காக வீட்டுக்காக பள்ளிக்காக நம்முடைய பிரபு ஆசிரியரை பள்ளியின் சார்பாக நிர்வாக சார்பாக அனைத்து சார்பாக நான் பாராட்டுகிறேன். என் மனதிலிருந்து அழுதைதான் வந்து என்னென்றால் 1978ஆம் ஆண்டு நான் இந்த இடத்துல படித்தேன். 4 வயதிலே சுதந்திரத்திற்காக மறித்தவர் என்று பிரபுதாஸ் சொன்னார். யாராவது அவன் ஆசிரியர் கைது கைது ராமதண்டனம். இந்த தம்பிக்கு பள்ளி சார்பாக கேஷ் அவார்டு. இரண்டாவது கேள்வி டீச்சர்ஸ் ஸ்காலர்ஷிப். யாராவது ஒருத்தர் வா ரைட்டா சொல்லுவ அவன் சொல்றது ரைட்டா வா சீக்கிரம் புலவர்களை வைத்து மொழிக்கு புகழ் சேர்த்த நாடுகள் பற்றியில் புலவர்களை ஈண்டு புகழ் சேர்த்த நாடான தமிழ்நாடு அந்நாட்டை வழங்கி உரையை துவங்குகிறேன். பிறந்து இருந்து முதிர்ந்து தெரிந்த மொழிகள் நெய் சிறந்து பிறந்த மொழியாம் நம்ம மொழி. பிழைப்பிற்கு ஆங்கிலம் காட்டி தந்த நாட்டிய நாடகம் மூலியமாக காட்டி தந்த ஆசிரியர் அவர்களுக்கும் மேலும் இந்த விழாவில்
சிறப்புரையை கொடுத்த மாணவர் சொற்பொழிவு. நாங்கள் அதிகமாக நேசிக்கின்ற நல்ல கடவுளே, இந்த மனமகிழ்ச்சியான குதூகலமான கொண்டாட்டமான இந்த 78வது சுதந்திர நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவேளை அநேக நிலைகளிலே நாங்கள் முழு சுதந்திரம் அடையவில்லை என்றாலும் இப்படி சொல்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை ஆண்டவரே வாங்கி தந்த பெரியவர்களை இந்த நாளில் நினைத்து ஆண்டவரே அவரை ஊக்குவித்த அவரை உபயோகப்படுத்த உங்களுடைய திருநாமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வழிநடத்தும் மகிழ்ச்சியும் சமாதானம் இன்றும் என்றும் எல்லா காலமும் சிறப்பாக சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அநேக குடும்பங்கள் வாழ்வோடு நீண்டு நிலவரமாக ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதையும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சர்வவல்லவர். மல்லிகை மரங்கள் தான் அழகு, மல்லிகை மாணவர்கள் தான் அழகு. ஆமா சொல்லட்டுமாடா, கொடி அழகா இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க கூட படிச்ச நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க, சந்தோஷமா வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் வரவேற்கலாம். இந்த நீண்ட காலம் நீ வாழ வேண்டும், வாழத்திற்க தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், அறிவு வேண்டும், எக்களிக்க புகழ வேண்டும், எடுத்து காட்டி ஆட வேண்டும், உலகு காக்க உனது பெயர் நிலம் தான். இந்த ஸ்கூல்ல படிச்சாரு. நான் நிறையவே இங்க படிச்சேன். அவங்க கூட நம்ம தெரிஞ்சு பெரியவங்களா இந்த ஸ்கூல்ல படிச்சுவா பாராளுமன்ற தலைவரையா வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல நம்ம சென்னை பேரத்தில் ஆயரையா வந்திருக்கிறாரு.
அங்க இருக்கிறார் பாரு ஐயா எல்லாம் உங்களை மாதிரி படித்து விடுதலை படித்து பெரியாளா வந்திருக்கிறாங்க. அது மறந்துட்டீங்களாப்பா, அதையும் சேர்த்து சொல்லணுமா? வெற்றி உன் முன்னால் உலக உன் பின்னால் இந்த வழியில படிச்சா